வணக்கம் நண்பர்களே. காலையில் எந்திரிச்ச உடனே போய் மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு வரலாங்கிறதுக்காக போனேன். நைட்லேருந்து மோட்டர் ஓடிட்டுருக்குது. ஏரி தண்ணி வந்துட்டு இருந்தனால கிணத்துல தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு. 2 மோட்டரும் போட்டு விட்டேன். அதனால் காலைல போய் ஆஃப் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தேன். ஒரு மோட்டர் பார்த்திங்கன்னா வீட்டுட்டு இருக்கிற தென்னந்தோப்பு பாயுது, இன்னொரு மோட்டர் தீவனப்புல் காடு பாயுது. அங்கெல்லாம் மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு காட்டுக்கு வந்தேன், கிழக்கத்த காட்டுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஜிஞ்சுவாப்புலெல்லாம் அறுத்துட்ருக்குறோம். கொஞ்சம் ஈரம் அதிகமாக இருக்கிறனால இப்போ ஒரு 10 நாளாக தண்ணி விடல. இதெல்லாம் அறுத்துட்டு தண்ணி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஜிஞ்சுவாப்புலாம் கொஞ்சம் முத்தி போச்சு. அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டிக்கெலாம் தண்ணி பிடிச்சி வைக்கலான்ட்டு தண்ணி திறந்து விட்டேன். கூடவே இந்த வயல்லாம் கொஞ்சம் தண்ணி பாஞ்சின்னா புல்லு பச்சையாக இருக்கும் அப்படிங்கிறக்காக அப்படியே தண்ணி திறந்து விட்டுருந்தேன். அதெல்லாம் பாஞ்சிட்ருக்குது. இந்த வயலில் தான் பார்த்திங்கன்னா மாடு மேயுது. இந்த பக்கத்து வயலில் தண்ணி விட்டால் அந்த பக்கம் மாடுகள்லாம் போயிடும். அந்த பக்கம் தண்ணி விட்டோம்னா இந்த பக்கம் வந்துடும். புல்லுலாம் நனைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக வைக்கப்புல்லாம் கொண்டு போய் அங்கே மேலே போட்டு விட்டேன், கிணத்து ஓரத்தில். வீட்டில் இருந்த குட்டை மாடு அந்த கண்ணுக்குட்டி ரெண்டுமே இங்கே பிடிச்சிட்டு வந்தாச்சு. வைக்கப்புல் போட்ட உடனே எல்லாம் தீனி திங்கிறதுக்கு வந்துருச்சு. இந்த வைக்கப்புல் போட்டு வைக்கிறதுக்குனே ஒரு செட்டப் ஒன்று பண்ணியிருந்தோம், வீடியோவில் காமிச்சிருந்தேன். அதை இன்னும் 2 நாளில் காட்டுக்கு கொண்டு வந்து வச்சிடணும். தண்ணி எடுத்து விட்றதுனால தான் கொண்டு வந்து வைக்காமல் இருந்தேன். சரி ஈரத்தில் இருக்குமே அப்படின்ட்டு. இந்த கிணத்து ஓரத்தில் கொண்டாந்து போட்டோம்னா இங்கெல்லாம் தண்ணி ஏறாது. அதனால் இங்கே கொண்டாந்து போட்டாச்சு. குட்டை மாடு அந்த கண்ணுக்குட்டியும் அது பாட்டுக்கு தீனி நல்லா சாப்பிடுது. வைக்கப்புல்னால் அந்த மாட்டுக்கு ரொம்ப உயிர். அந்த குட்டைக்காலை அந்த பக்கம் கம்பி வேலிக்கு அந்த பக்கம் இருக்குது. நம்ம கோயில் பொங்கலுங்கிறதுனால அவுட்டு வச்சாங்க. வச்ச உடனே எல்லாம் திப்புருன்னு ஓடியாந்து ஓரமாக நின்றுச்சு. இங்கே தான் எல்லாம் தண்ணி பாயுது. தண்ணி பாயிற காட்டுக்குள்ளேயே போய் நிற்கிது. ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு டைம் தண்ணி விட்டுருந்தேன். தண்ணி விட்டதுக்கே பாருங்கள் அந்த புல் நல்லா தலைய ஆரம்பிச்சிருச்சு. வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம தண்ணி விட்டுகிட்டே இருந்தோம்னா அந்த புல் இருந்துகிட்டே இருக்கும். வெயிலுக்கும் சூடு அதிகமாக தெரியாது, நல்லா கூலிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம சிக்ஸுக்கெல்லாம் தீனி தண்ணி வச்சேன். இதெல்லாம் 9ஆம் தேதி டெலிவரி கொடுக்குற சிக்ஸு. எல்லாமே நல்ல சைஸ் வந்துருச்சு. நம்ம ஃபீடு எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக சைஸ் வந்துடும். அந்த ஒரு குஞ்சு பாருங்கள், பட்டா கொண்டையில் சூப்பர் குஞ்சாக இருக்குது. காலையில் ஒரு டைம், சாயங்காலம் ஒரு டைம், 2 டைம் தான் நம்ம தீவனம் வைப்போம். வைக்கும்போதே நல்லா சேர்த்து வச்சிடணும். நல்லா கூட்டத்தோட ஒன்றா கச்சன்னு அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுச்சுன்னா தான் நல்லா தீனி எடுக்கும். இதை நீங்கள் தனித்தனியாக அடைச்சி வச்சுருந்து தீனி வச்சிங்கன்னா கூட இந்தளவுக்கு தீனி எடுக்காது. தண்ணி ஒரு டப்பு பத்தாது. அதனால் 2 டப்பாவில் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா கின்னிக்கோழி குஞ்சு ஒயிட்டு. பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன் கின்னிக்கோழி அடைப்படுத்திருக்கு அப்படின்ட்டு. அது டிராக்டர் ஷெட்டில் அது பாட்டுக்கு அப்படியே படுத்துருந்தது. ஒரு 25 முட்டையாட்டு இருந்தது. ஆனால் பொரிச்சது பார்த்திங்கன்னா ஒரு 12-13 குஞ்சு தான் பொரிச்சுது. வெயில் ஓவரு, அதனால் பொரிக்கிறது ரொம்ப கம்மியாக தான் பொரிச்சுது. ஒரு 8 குஞ்சு தான் இருக்குது. இதெல்லாம் இப்போ விற்பனைக்காக இல்லை. கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் 2 வெடை நம்ம நிறுத்திக்கிட்டு மற்றதெல்லாம் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இப்போ சேவல் வெடை தெரியாது. நம்மக்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு பேர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொடுக்கும்போது சொல்கிறேன். வீட்டுக்கு பின்னாடி கோழிகளுக்கெல்லாம் தீவனம் போட்டேன். வழக்கம் போல் அரிசி, கோதுமை, கம்பு 3ஐயும் கலந்து போட்டேன். எல்லாமே தீவனம் எடுத்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் புறா கூண்டை திறந்தையும் பார்த்தா முன்னாடியே நம்ம ஃபேன்டைல் உட்காந்துட்டு இருந்தது. சிக்ஸ் ஒரு பேர் இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ரெண்டுமே பியூர் ஒயிட்டு, வேறு எந்த கலருமே மிக்சிங் இல்லை. இன்னொரு ஒரு வாரத்தில் கூண்டை விட்டு வெளியில் வந்துடும். இப்போவே தீனி எடுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் ஷெட்டுக்குள்ளே திறந்து பார்த்தேன் அடை வச்சுருக்கிற கோழியை. குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. நான் முன்னையே பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், வெயில் காலத்தில் அடை வச்சுருக்கிற கோழிகளை மூடி வைக்காதீங்க, திறந்து வைங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நான் வச்சுருந்தேன். எந்த முட்டையும் கோழி உடைக்கல, நீட்டாக குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. வெயில்னால தான் ஒரு சில முட்டைகள் பொரிக்காமல் போனது. இந்த குஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கீரி பிடிச்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சு. அதனால் ஒரு வாரம் கூண்டுக்குள்ளே இருக்கட்டும்ட்டு தனியாக அடைச்சி வச்சு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது நம்ம சித்து வடை கோழிக்கும் பேந்தத்துக்கும் கிராஸ் பண்ண குஞ்சு. சித்து வடை கோழியாக தான் வரும்.
முயலுங்கெல்லாம் எப்பவும் போல் அது பாட்டுக்கு நீட்டாக இருக்குது. கீழே பிளாஸ்டிக் மேட் போட்ட உடனே தண்ணி சிந்தினாலும் என்ன இது பண்ணாலும் பிரச்சனையே இல்லை. கூண்டு எந்த டேமேஜ் ஆகாமல் நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் காடைகளை பார்த்தேன். இந்த குஞ்சுகள்லாம் நம்மகிட்ட இருந்து அப்படியே பெருசாகி முட்டைக்கு வர ஸ்டேஜ் ஆகி முட்டை பாதிக்கு பாதி முட்டை விட்டுட்டுருக்குது. புதுசாக கொண்டு வந்த பேந்தம் சேவலும் நல்லா செட் ஆகிடுச்சு. அந்த விடையும் முட்டை விட்டுட்ருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு கோழி வந்து அடை வச்சுருக்கிறேன். இது வந்து முட்டையெல்லாம் வந்து பெருஞ்சாதி கோழிகளோட முட்டை. கோழி வந்து சித்து வடை கோழி. முட்டையை உடைக்காமல் எந்தெந்த கோழி இருக்குமோ அந்த கோழிகளெல்லாம் பார்த்து தான் அடை வைப்போம். இதுவும் நல்ல கோழி. இது அதுகளோட முட்டையை அதுக்கே வச்சாச்சு. வேறு கோழினோட முட்டை இல்லை, அந்த கோழினோட முட்டையை அதுக்கு வச்சுருக்குது. கூண்டெல்லாம் கம்பல்சரி திறந்து தான் வைக்கணும். தீனி தண்ணி டெய்லியும் செக் பண்ணிக்கணும். தீனியும் தண்ணியும் இருந்துச்சுன்னா முட்டையை உடைக்காது. அதுக்கப்புறம் நம்ம குளிக்கிறதுக்காக கட்டின தொட்டி, அதாவது காட்டுக்கும் எடுத்து விட்டுக்கலாம், குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கட்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி டைல்ஸ் ஒட்டி ஸ்விம்மிங் பூலாகவே ஆயிடுச்சு. நீட்டாக பண்ணியாச்சு. வேலை எல்லாமே முடிஞ்சு சைட்லலாம் மண் கொட்டியாச்சு. இந்த இடத்துக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் மண் மேலே ஹைட் பண்ணணும். இல்லாட்டி நம்ம குளிக்கும்போது தொட்டிக்கு இது விரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறங்கிற ஒரு பயம். அதனால் மண்ணெல்லாம் நல்லா ஃபுல்லாக அணைச்சி விட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்கணும். ஆட்டு ஷெட்டுக்கு வந்தேன். காலையிலேயே வந்து குட்டிகளெல்லாம் பாலுக்கு திறந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த ரூமுக்குள்ளே இருந்து அந்த குட்டிகளை அடைக்கிற அந்தந்த கேஜுக்கு நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் அடைக்கணும். சாயந்தரம் மட்டும்தான் அடுத்தது மறுபடியும் பாலுக்கு வரும். பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன். காலையில் ஒரு டைம், சாயங்காலம் ஒரு டைம் தான் நம்ம பால் காட்டுவோம். ஆட்டுக்கிட்டே விடுவோம். மற்ற நேரம்லாம் தனி கேஜில் தான் இருக்கும். இதனோட தாய் மட்டும்தான் அந்த கேஜில் இருக்குது. அதனால் அதை திறந்து விட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தலைச்சேரி போயர் இது ரெண்டும் கிராஸ் பண்ண குட்டிகள்லாம் இருக்குது. இதுகளும் வந்து அந்த ரூமுக்கு துரத்தி விட்டாச்சு. குதிரை பார்த்திங்கன்னா நம்ம குண்டு சேர்த்திட்டு வந்ததுக்கப்புறம் நான் வீடியோலேயே காமிக்கலை. இன்றைக்கி தான் காமிச்சிருக்கிறேன். இப்போ கொண்டு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. நம்ம தேருக்கு போய் அந்த தேர் வீடியோலாம் போட்டு அந்த பிஸியில் நான் குதிரையை பற்றி நான் காமிக்கலை. மாட்டுக்கெல்லாம் இன்னும் தவிட்டு தண்ணி வைக்கல. தவிடு காட்டினோம்னா காட்டுக்கு கொண்டு போயிடலாம். மயிலக்காலை இன்றைக்கி வந்துடும். காலை இல்லாமல் இந்த இடமே வந்து பொசுக்குன்னு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம டேஷ் ரவுண்டெல்லாம் பார்க்கலான்ட்டு வந்தேன். ஒரே ஒரு குட்டி மட்டும் வெளியில் இருந்தது. நைட்டு குட்டி போட்டுச்சு. அதனால் கிளியராக நைட்டே வீடியோ எடுக்க முடியல. ஒரு குட்டி எப்படியோ தவறுதெல்லாம் கீழே விழுந்துருச்சு. உள்ளார 3 குட்டி இருக்குது. மொத்தமாக வந்து ஒரு 4 குட்டி இருக்குது. 2 மேலு 2 ஃபீமேலு. அது இல்லாமல் இன்னொரு குட்டி வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸ்டெப் பப்பி வந்தது, ஒரு மேல் குட்டி. நிறையா நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க. பேரா எடுக்கிறவங்களுக்கு அதில் ஒரு மேல் குட்டி, அதில் ஒரு ஃபீமேல் குட்டியும் கொடுக்கலாம். இவர் வந்து அவுத்து விடாதனால கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கிறாரு. ஒரு வாரமாக வந்து அவுத்தே விட்றதில்ல. மாடு வந்து மடி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இவரை வந்து அவுத்து விட்றதில்ல. திடீர்னு நைட்டில் ஏதாவது மாடு இது கன்று போட்டு ஏதாவது கன்றுக்குட்டி கால் தலை வெளியே வரும்போது ஏதாவது கடிச்சிச்சுன்னா வம்பா போயிடும் அப்படின்ட்டு கட்டியே தான் வச்சுருக்குது. அந்த மாதிரி எதுவும் பண்ணாது. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு கட்டி வச்சிட்டோம். குட்டை மாடு வந்து எப்போ கன்று போடும் அப்படின்னு நிறையா நண்பர்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்குமே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து மாடு மடி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே, அதிகபட்சம் ஒரு 10 நாள், அடுத்த வீடியோ போடும்போதே கன்று போடலாம். இல்லை அதுக்கடுத்த வீடியோவில் கூட காமிக்கலாம். இன்னும் 1 வாரம் டு 2 வாரத்தில் கன்று போட்டுரும். நல்லா மடி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எப்பவும் வச்சுட்டு இருக்கிற மாடாக இருந்தால் அவன் எந்த அளவுக்கு மடி வரும் அப்படிங்கிறது தெரியும். நாமளும் இது வாங்கினதுலேருந்து இதுதான் நம்மகிட்ட ஃபஸ்ட் டைம் கன்று போட போகுது. அதனால் எப்போ கன்று போடுங்கிறது தெரியல. ஆனால் மடி இறங்கிருச்சு. 10 நாள் 15 நாளுக்குள்ளே கண்டிப்பாக மாடு வந்து கன்று இறங்கிரும். மூக்கணாங்கயிறு முதலே அந்திருச்சு. அதனால் மறுபடியும் மூக்கணாங்கயிறு போடல, முகரக்கயிறு மட்டும் போட்டு விட்டோம். காராம்பசு மாடும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், மடி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் சேம் அதே டைம் தான் எடுக்கும். ஒரு 10 to 15 நாள் அதுக்குள்ளே கன்று போட்டுரும். நல்லாவே மடி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் வந்து இது காட்டுக்குள்ளே பின்னாடி கட்டக்கூடாது, வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்துடணும். கேமரா இருக்கிற பக்கம் கட்டிட்டோம்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். எப்போ வேணாலும் நம்ம எந்திரிச்சு பார்த்துக்கலாம். காட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா எப்போ கன்று போடும் என்னங்கிறது நமக்கு தெரியாது. காலக்கன்று 2 இங்கேயே இருக்க வேண்டியது தான். இதெல்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வரதில்ல. மாடெலாம் தண்ணி வச்சு முடிச்சதுக்கப்புறம் காட்டுக்கு கிளம்பிருச்சு. இப்போ போயிருச்சுன்னா சாயங்காலம் தான் வரும். ரெகுலராக வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம கிணறு இருக்கிற காட்டுக்கு போயிடும். கம்மங்காட்டில் மேய்ஞ்சிட்டு
சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு மேலே தான் கட்டுத்தறிக்கே கொண்டு வருவோம். மாடெல்லாம் போனதுக்கப்புறம் குதிரைக்கு வந்து மேதீனியெல்லாம் கலக்கி வச்சேன், தவிடெல்லாம் போட்டு. அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தது. போட்டு இறச்சி வச்சுருக்குது. ஆனால் சுத்தமாக சாப்பிட்ரும். அந்த பேரலுக்குள்ளேயே தான் இறைக்கும், வெளியிலலாம் இறைக்காது. கட்டுத்தரையில் காராம்பஸ் காலை, அது இல்லாமல் இந்த 2 மாட்டுக்கன்று, அது இல்லாமல் ஒரு கிராஸ் கன்று, இது 3, அப்புறம் குதிரை, இது மட்டும்தான் இருக்கும். இது வந்து அப்படியே காரிக்கண்ணாக மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்ல குட்டை மூஞ்சியில் நல்ல கண்ணாக வந்து சேரும். வளர்ப்புக்கு அருமையான கன்று. ஆனால் நெஞ்சில் மட்டும் ஒரே ஒரு மறை இருக்குது. பூச்சிக்காலைக்கு அந்த மறையோடு ஆகாது. வளர்ப்புக்கு சூப்பரான கன்று. அதுக்கப்புறம் ஒரு மாடு ஒன்று காலைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. காலை சேர்த்தியாச்சு. காலை சேர்த்திட்டு மேலே தண்ணி விட்டு நீட்டாக ஒரு கழுவி விட்டாச்சு. எப்பயுமே வந்து காலை சேர்த்திட்டோம்னா தண்ணி ஊற்றி நீட்டாக கழுவி விட்டு தான் அனுப்புவோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தேர்காட்டுக்கு கிளம்பியாச்சு. இது வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இது வந்து இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். தேர்காட்டுக்குள்ளே நம்ம பூச்சிக்காலையும் அருணோட பூச்சிக்காலையும் வச்சு ஓட்டினோம். ரெண்டுமே சூப்பராக போச்சு. இது வந்து இன்னைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை மத்தியானம் எடுத்த வீடியோ. இது வந்து வீட்டுக்கெல்லாம் கிளம்பும்போது, வண்டி ஏற்றும்போது எடுத்த வீடியோ. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. நன்றி.